சிக்கன் இந்த மாரி செய்றப்போ, வீடே மணக்க ஆரம்பிச்சுரும். எப்படா செஞ்சு சாப்பிடலான்ற அளவுக்கு தோணும். இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்பவுமே ஈஸி தான். மிக்ஸி ஜார்ல ஒரு பல்லாரி நறுக்கி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கங்க. வெள்ள பூண்டும் சேர்த்துக்கங்க. 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சிக்கன் குழம்பு பொடி சேர்த்துக்கங்க. 3/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடியோ, இல்ல வீட்ல இருக்க மிளகா பொடி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கங்க. கடாயில 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கங்க. தண்ணிலாம் ஊத்தக்கூடாது. ஆல்ரெடி அதுல இருக்க தண்ணியே உருகி வரும். அந்த அளவுக்கு நல்லா வேக வைங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதையும் நல்லா கொதிக்க விடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் சிக்கன் குழம்பு பொடி சேர்த்துட்டு 1/2 பல்லாரி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தது 2 பழுத்த தக்காளி நறுக்கி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தக்காளி நல்லா வதங்கினது வேக வச்ச சிக்கனே சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் தேவைப்படாது. சிக்கன் வேக வைக்கும் போது அதுலேருந்து அது அந்த தண்ணியே போதுமானது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் புளி தண்ணி சேர்க்க மாட்டீங்க. ஒரு டைம் சேர்த்து பாருங்க. அப்பதான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். விசில் வந்ததுக்கப்புறம் தனி பிளேட்டுக்கு மாற்றி அதே ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அடுப்பா பண்ணி சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல்.